ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீரவே தீராம இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா நம்ம அம்பால மனதார வணங்கணும். அது எப்பேற்பட்ட அம்பாளாக இருந்தாலும் சரி, அம்பால மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறினாலே போதுமாங்க. இது காஞ்சி மகான் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம நவமி நாட்கள்ல ஏதாவது ஒரு அம்பாளுக்கு நம்ம கூறிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா. எல்லா வித பிரச்சனைகளுக்கும் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் இது என்ன மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை எப்படி கூறணும் அப்படின்னு கூறுவதற்கு முன்பாக காஞ்சி மகான் அந்த பக்தரை பார்த்து, இந்த ஒரு உலகத்துல ஒரு தாய் இருக்கிறாள் என்றால் உன்னால நம்ப முடியுமா? அனைவருக்கும் அம்மானு ஒரு தாய் இருப்பாள், அது வேற ஒண்ணு. ஆனா இந்த உலகத்துக்கே ஒரு தாய் அப்படின்னு ஒரு தாயானது இருக்கிறாள். அதை நீ நம்புவியா மாட்டேன்னு தெரியாது, ஆனா அந்த தாய் நிச்சயமாக இருக்கிறாள். நம்மால் சொல்ல முடியாத துன்பங்களையும் கண்ணீர் வராமல் தாங்கி கொடுக்கிற ஒரே சக்தி, அந்த சக்தி தான் அம்மனுடைய சக்தி, பராசக்தி. அந்த பராசக்தியை தான் நம்ம இந்த ஒரு நாள்ல வழிபட போறோம். இந்த பராசக்தியை வைத்து இந்த நவமி நாட்கள்ல நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை அந்த பராசக்தி நமக்கு நடத்தி கொடுப்பார். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சொல்ல முடியாத துன்பங்களை கூட இந்த பராசக்தி உன்னை விட்டு விலக்கி விடுவார். எனவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். இந்த நவமி நாட்கள்ல அம்மனுடைய சக்தி உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நாளா கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை உனக்கான நாளா நீ எப்படி பயன்படுத்திக்கிறோ அப்படிங்கிறத பொறுத்துதான் உன்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உன்னால கொண்டு வர முடியும். மாற்றம் வேணும்னு கேட்டா மட்டும் போதாது, அந்த ஒரு மாற்றத்தை எப்படி நீ கொண்டு வர, அது எப்படி நீ பயன்படுத்திக்கிற அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்கு. அந்த ஒரு நாளானது நவமி நாள். அந்த நவமி நாட்கள்ல அம்மனோட சக்தி அவ்வளவு உச்சத்துல இருக்கும். அந்த ஒரு நாள்ல நீ அம்மனுக்கு ஏதாவது தீங்கு செய்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையவே அழித்துவிடும். அதே நேரத்துல அம்மனை நினைச்சு நீ வழிபட்டு அம்மனோட அருள் உன் மேல இந்த ஒரு நாள்ல பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா உன்னோட வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்க தொடங்கும். இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வை நிச்சயமாக அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பாராம். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை கூறி நம்ம வணங்கணும் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாராங்க. நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில இருந்த நீண்ட நாள் வழிகளை மெதுவாக கரைய தொடங்கும். நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது இந்த ஒரு மந்திரத்தின் மூலம் கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாளை நிச்சயமா நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். முதல்ல நவமி அப்படிங்கிறது என்ன? நவமிங்கிறது 9வது நாள் மட்டும் கிடையாது. அது அம்மனின் முழு சக்தி வெளிப்படக்கூடிய ஒரு நாளா கருதப்படும். இந்த ஒரு நாளானது அனைவருமே பயன்படுத்திக்கிடுவாங்க. பெரிய பெரிய ஆட்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நவமி நாட்கள்ல இந்த ஒரு செயலை அவங்க தினசரி செய்து வருவாங்க. எனவே நீங்களும் இந்த நவமி நாட்கள்ல இந்த அம்மனுக்குரிய இந்த ஒரு நாள்ல நீங்க அம்மனுக்கான முழு சக்தி வெளிப்படக்கூடிய இந்த ஒரு நாள்ல காலையிலோ இரவிலோ மறக்காம இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. அது உங்களுடைய தீமையை அழிக்கக்கூடிய சக்தியா மாறிவிடும். உங்க பிரச்சனைகள் முழுவதுமே நிச்சயமாக தீர்த்துவிடும். புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கான ஒரு வாசல் கதவை கூட அம்பாள் உங்களுக்கு அணி திறந்து வைத்திருப்பார். அம்பாளின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முழு சக்தியும் உங்கள் மீது படும் பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு தொடங்குவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல அம்மன் நம்மளை சோதிக்க போவது கிடையாது, நம்மை காத்துக்கொள்ளத்தான் வருகிறார். எனவே இந்த ஒரு அம்மனை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். அதனால்தான் நவமி நாட்கள்ல சொல்லப்படும் மந்திரங்கள் சாதாரணமாக இருக்காது. அவை கர்மாக்களையே கரைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டவையா இருக்கும். உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் கர்மாக்கள் அனைத்தையுமே அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக அந்த மந்திரங்கள் இருக்கும். எனவே நீங்களும் அந்த ஒரு மந்திரத்தை தவறவிடாமல் கூறுங்க. மந்திரம் சொல்வதற்கு முன்னாடி நீங்க தயாராகக்கூடிய நிலைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிமிடம் அமைதியா உட்காரணும். எந்த விதமான சத்தங்களும் கேட்கக்கூடாது. யாருமே அந்த இடத்துல இருக்கலாம், ஆனா எந்த விதமான சத்தங்களும் எழுந்திருக்கவே கூடாது. உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு பூஜை அறையில
அமர்ந்து கொள்ளணும். அமர்ந்து கொண்டு அங்க எந்த விதமான சத்தங்களும் இல்லாமல் இருக்கணும். முடிந்தா ஒரே ஒரு நெய் தீபம் இருந்துச்சு அப்படின்னா நெய் தீபத்தையும் நீங்க ஏத்திக்கிடலாம். வெளியூர்ல இருக்கிறேன் அப்படின்னு கூறுபவங்க பூஜை அறை இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்க இருக்கின்ற இடத்துல அமைதியாக இருந்தாலே போதும். ஒரே ஒரு அம்மனுடைய உருவகப்படுத்த உங்க முன்பு நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து விட்டு இந்த ஒரு செயலை நீங்க செய்யலாம். ஒரே ஒரு நெய் தீபம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க ஏத்திக்கோங்க. ஏத்தி விட்டு அம்மனுக்கு முன்பு நீங்க அமர்ந்திருப்பதாக மனதில் நினைத்துக் கொள்ளணும். அந்த அம்மனோட உருவகப்படத்தை நீங்க அம்மனே உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய கற்பனை திறனுக்கு நீங்க போயிடணும். போயிட்டு முடிந்த அளவுக்கு அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூற தொடங்கணும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய மனசானது ஒரு நிலையா இருக்கணும். ஒரு நிலையாக இருந்து மனசளவுக்குள்ள எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு ஒற்றுமையா உங்களுடைய மனசை நீங்க வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த நவமிக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க அம்பாளுக்கு கூறணும். அப்படி கூறுனீங்க அப்படின்னா அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனசை எந்த அளவுக்கு ஒற்றுமையா வைத்து எந்த அளவுக்கு பொறுமையா எந்த விதமான சத்தங்களும் இல்லாம இந்த ஒரு மந்திரங்களை கூறுனீங்களோ அந்த அளவுக்கு அம்பாளின் சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எனவே தவறாம நீங்களும் இதை பின்பற்றுங்க. அந்த ஒரு மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரத்தை நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சை. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சை. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க. உங்களுடைய உச்சரிப்பு எப்படி இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, ஆனா இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 108 முறைகள் இந்த ஒரு நாள்ல அம்பாளுக்கு நீங்க கூறுங்க. உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு கூட கூறலாம். அப்படி கண்களை மூடிக்கொண்டு அம்பாளை உங்களுடைய கற்பனை திறனுக்குள் வர வைத்து 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு மந்திரமானது உங்க மனசுக்குள் இருக்கக்கூடிய பயத்தை முழுவதுமாக அகற்றிவிடும். நீண்ட நாள் உங்களுக்குள்ள இருந்த ஒரு பயத்தை நிச்சயமா தீர்ப்பதற்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். இது உங்களுடைய குழந்தைகளையும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரையுமே கூறிட்டு வர சொல்லுங்க. நிச்சயமா இந்த ஒரு மந்திரத்தை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஒரு நாள்ல கூறுவதனால் பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். எதிர்மறை சக்திகள் உங்க வீட்டை விட்டு விலகும். 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க பொறுமையா கூறும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள், கண்ணுக்கு தெரியாத கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு விலக செல்லும். அது மட்டும் இல்லாம அடுத்து வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய வீட்டுல நல்ல நல்ல விஷயங்கள் வளர தொடங்கும். நல்ல நல்ல சுப காரியங்களும் நிச்சயமாக நடக்கும். மன தைரியத்தையும் உங்களுக்கு இந்த ஒரு மந்திரமானது ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அதிகபட்சம் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறுனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறைந்தது 48 முறைகளாவது நீங்க கூறணும். 48 முறைகளாவது நீங்க கூறி வணங்குங்க. நிச்சயமா அம்பாளோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நவமி மந்திரம்னு இன்னொரு மந்திரம் இருக்கு. இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ப்பதற்காக இந்த ஒரு மந்திரமானது கொண்டு வரப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை மட்டும் மனசுல நினைத்துக் கொள்ளுங்கள். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனையை உங்களுடைய மனசளவுல நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். அது உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், மனவேதனை பிரச்சனையாக இருக்கலாம், திருமண தடையாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அம்மனை பார்த்து இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க கூறணும். ஓம் துர்க்கை நமக. அம்மா, என் வாழ்வில் நிற்கும் எல்லா தடைகளையும் உன் சக்தியால் கரைத்தருள்வாய் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்க மனதார அம்மனை நினைத்துக் கொள்ளுங்கள். துர்க்கை அம்மனை மனதார நினைத்து அதற்கப்புறமாக நீங்க ஏற்றி வைத்த அந்த நெய் தீபத்தையும் உங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 21 முறைகள் கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தீராமல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையானது முழுமையாக தீர்ந்து தீராமல் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த நேரத்துல உங்களுடைய மனசானது சற்று ஒரு அமைதியான ஒரு சூழலானது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா இது அம்மன் உங்களை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கும். நீங்க கூறுகின்ற அந்த ஒரு மந்திரத்தையும் உங்களுக்கான பிரச்சனையும் அம்மன் வந்து கேட்டு விட்டார் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு சிக்னலாக கூட இந்த ஒரு செயலானது நிச்சயமாக இருக்குமோ. எனவே இந்த ஒரு மந்திரத்தை கூறிய பிறகு உங்களுடைய மனசுல ஒரே ஒரு பாரமும் இல்லாம உங்களுடைய மனசே அமைதியா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அம்மன் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து விடுவார். எனவே இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல நம்பிக்கையானது கிடைக்கும். அதே மாதிரி இந்த நவமி நாள்ல நம்ம ரகசியமா சில வேண்டுதல்கள் வந்து பண்ணணுமா. இந்த வார்த்தைகளை உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்க சொல்லணும். அம்மா, எனக்கு தெரிந்த தவறுகளையும் எனக்கு தெரியாமல் செய்த பாவங்களையும் இந்த நவமி சக்தியில் அதை வந்து கரைத்து விடு, அதை அனைத்தையுமே மறைந்து விடு அப்படிங்கிற மாதிரி நீங்க அம்பாளிடம் கூறணும்.
நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின பாவங்களையும் நம்ம தவறுகளையும் எப்படியாவது நீங்க அந்த பாவங்களை மறைத்து அந்த பாவங்களுக்கு எனக்கு தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுத்து அதை நீங்க மறந்துடணும், மறந்து என்னுடைய வாழ்க்கையில நல்லதை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வார்த்தைகளை கூறுறோம். எனவே நீங்களும் இந்த ஒரு வார்த்தைகளை அந்த மந்திரங்களை கூறினதுக்கு அப்புறமா அம்பாளியிடம் கூறுங்கள். நிச்சயமாக இந்த ஒரு நாள்ல நீங்க கூறும் பொழுது அவனுடைய தவறையும் உன்னுடைய பாவத்தையும் நீயே உணர்ந்துகிட்ட, இதனால உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுத்த கொடுக்க கூடாது அப்படின்னு அம்பாள் நினைத்து பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் இந்த நவமி நாட்கள்ல நீங்க கேட்கும் பொழுது அதனுடைய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். எனவே தவறாம இதையும் நீங்கள் செய்து பாருங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நிச்சயமாக நடக்கும். இந்த மந்திரங்களை நீங்க கூறுவதனால உங்களுடைய மனசானது முக்கியமா அமைதியாக விடும். பயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். எதிர்மறை சக்திகள் கண்டிப்பாக விலகும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது கிடைத்து அம்மன் அருள் உங்களுக்கு பாதுகாப்பாக விலகும். அந்த அளவுக்கு இந்த சக்தியானது, இந்த ஒரு மந்திரமானது உங்களுடனே இருக்கும். அம்மன் உடனே கொடுக்காவிட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் பாதையை கண்டிப்பாக திறந்து கொடுப்பார். நல்லது மட்டும்தான் உங்களுக்கு செய்வார்னு கிடையாது. நல்லது எந்த வழியா போனா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறக்கூடிய நபரையும் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க வைப்பார், அவருடன் பழக வைப்பார். அதனுடன் அவர்களுடனே உங்களை கூட்டு செல்லவும் வைப்பார். அந்த அளவுலயும் அம்மன் உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு நன்மை, ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த ஜனவரி 27 நவமி நாள்ல நீங்கள் கூறக்கூடிய இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மன் உங்களை எப்பொழுதுமே கைவிட மாட்டாள். நீங்க தனியாக இல்லை, சக்தி உங்களோடு இருக்கிறது அப்படிங்கிற மனப்பான்மையுடன் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இந்த மந்திரம் உங்களுடைய மனசை தொட்டிருந்துச்சு அப்படின்னா கமாண்ட் வழியாக அம்மா துணை அப்படிங்கிற ஒரு கமாண்டை நிச்சயமாக கமாண்ட் வழியாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம மகாபிரிவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.